திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்டுடன் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதியின் பெயர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் அது குறித்து பின்னர் பேசிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் 2 தொகுதிகள் தற்போது கையொப்பமாயிருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகளின் பெயர்கள் குறிப்பிடாமல் பல்வேறு கூட்டணிகளுடன் இது தொடர்பாக பேச இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது யாருக்கு எந்த இடங்கள் என்பதை அனைத்து கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறுதி செய்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் இடம் தருகிறோம் என்றும் அதன் அடிப்படையில் தற்போது இடங்களுக்கான எண்ணிக்கை மற்றும் 2 என்ற அடிப்படையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்டுக்கு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு திருப்பூர் மற்றும் நாகை என 2 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் திமுக கூட்டணி கொடுத்திருந்த நிலையில் தற்போதும் அதே போல 2 தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியுடைய எந்தெந்த தொகுதிகள் என்பதை அதில் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக அனைத்து கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில்தான் இந்த தொகுதிகள் உறுதி செய்யப்படும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டு தற்போது ஒப்பந்தமானதும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அடங்கிய அந்த குழுவும் அதே போல இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர் முத்தரசன் தலைமையில் அடங்கிய அந்த குழுவும் தற்போது பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தற்போது ஒப்பந்தமானது கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த தொகுதிகள் என்ற பெயர் விவரங்கள் அதில் இல்லை. குறிப்பாக எதற்காக என்றால் அனைத்து கட்சிகளுடன பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒரே இடங்களை கேட்பதால் அதன் அடிப்படையிலே அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் அனைவரும் பேசி முடிவெடுத்த பிறகு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படும். தற்போது எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது 2 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.